சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சேது வந்துட்டு தமிழை காலேஜுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. ஆனால் தமிழ் வந்துட்டு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி சேது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அவங்க காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாவித்திரி வருது. பாத்தியாயா சேது, இவளுக்கு எவ்வளோ திமிருன்னு, நீ சொல்ல சொல்ல கேட்காம அவ காலேஜுக்கு போறாளாம். இவளை சும்மா விடாத, இவ அங்க போய் அவனோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சாவித்திரி வந்து தமிழை பத்தி தப்பா பேசுது. உடனே சேது சொல்லிடுறாரு, அத்தை நீங்க என்ன வேணா பேசுங்க, ஆனா அவளோட நடத்தைய பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சாவித்திரி சொல்லுது தாமரைக்கிட்ட, இவனுக்கு அவளை பத்தி சொன்னா கோபம் வருதுடி, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு ஒரு அடியாளுக்கு ஃபோன் பண்ணுது. டேய் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். சாவித்திரி வந்து அவன் கையில் காசை கொடுத்து, டேய் நீ இந்த காசை வச்சுக்க, அமைச்சரோட பையன் உனக்கு தெரியும்ல, அவன் பாருக்கு குடிக்க வருவான், அவனுக்கு நிறையா குடிக்க ஊற்றி விடு, அவன் இன்னைக்கு ஃபுல் போதையில தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அவனுக்கு காசு கொடுத்து சேதுவை வந்து அதிகமாக குடிக்க வைக்கிறதுக்காக அவனுக்கு காசை கொடுக்குது சாவித்திரி. சேது வந்துட்டு சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கும் போது, அண்ணே வாங்கண்ணே போய் ஒரு கட்டிங்கை போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை வந்துட்டு அந்த ஆள் வந்து கூப்பிடுறான். உடனே சேது சொல்றாரு, நான்லாம் வரல அப்படின்னு சொல்லும்போது, என்னண்ணே இவ்வளோ நாளா பார்ல தானே கிடந்தீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பா சேதுவை பிடிச்சி இழுத்துட்டு போய் சேதுவுக்கு நிறைய தண்ணியை ஊற்றி கொடுத்து குடிக்க வச்சிடறாங்க. சேது வந்துட்டு குடிபோதையில் தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு வர்றாரு. இதை சாவித்திரி பார்க்குது. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே சேது நல்லா குடிச்சிட்டு வந்துட்டாண்டி, வீட்டுக்கு போறான், ரெண்டு பேருக்கும் நல்ல சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. தமிழ் வந்துட்டு, என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. ஆமாம் நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன், அதுக்கு என்ன இப்போ, நான் அப்படி தான் குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது சொல்கிறாரு, என்னடி நீ என்னை எவ்வளோ ஏமாத்துன, எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்க, அப்படி இருந்துட்டு நீ என்னடானா என்னை குடிக்கக்கூடாதுன்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. உடனே தமிழ் சொல்கிறாங்க, என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு ஜன்னல் பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. நான் தாண்டி குடிக்கிறதுக்கு காசு கொடுத்து நம்ம சொன்ன ஆள் அதே மாதிரியே பண்ணிட்டான் பாத்தியா, சேதுவுக்கு நல்லா தண்ணியை வாங்கி ஊற்றி விட்டுட்டான், இனிமே அவன் போடுற ஆட்டத்தை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்துட்டு ஜன்னல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத தமிழ் வந்து சாப்பாடு எடுக்க வரும்போது கேட்டுறாங்க. ஓஹோ இதெல்லாம் உங்க வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சாவித்திரியை கடப்பேத்துறதுக்குன்னே வர்றாங்க. மாமா சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை வந்து அன்பா பரிமாறி கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சேது வந்து கத்திக்கிட்டே இருக்காரு. சேதுவை ஆஃப் பண்றதுக்காக தமிழ் வந்து சேதுவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. இதை வந்து சாவித்திரியும் தாமரையும் ஜன்னல் நின்று பார்த்துட்டு, அம்மா என்னம்மா இது, இவ அவருக்கு போய் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான், நம்ம இதெல்லாம் பார்க்கணும், நம்ம தலை எழுத்துமா, எல்லாம் ஒன்னாலதாம்மா, மாமாவும் பேசாம இருக்காரு பாருமா, எல்லாம் அவர் குடிச்சனால தான் அவர் எதுவுமே சொல்ல முடியல, இதுவே நிதானமா இருந்தாரு அப்படின்னா அவளை பக்கத்திலே வர விட்டுருக்க மாட்டாரு, இப்போ குடிச்சனால அவரும் பேசாம நிக்கிறாரு பாத்தியாமா, என்னம்மா இது, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது போலமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கத்துது. ரெண்டும் வந்து ஜன்னல்ல பார்த்துட்டு கடுகடு நிக்குதுங்க. இதை வந்து தமிழ் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.